நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வாரணாசியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சொல்லுது இந்த மாதிரியான கருத்தடைகள் செய்யக்கூடாது, அதுக்கான வரைமுறைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆல் ஃபேமிலி பிளானிங் இஸ் ஒன்லி டுவர்ட்ஸ் விமன். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் மென் வாசக்டமி பண்றது ரொம்ப சுலபமான ஒன்று. ஆனா அதுக்கு போகாம பெண்களை தான் இதுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய உயிர், பெண்களுடைய ரைட்ஸுங்கிறது ஒரு சீரியஸா எடுக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. எப்ப பாரு ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. இந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை இந்த மாதிரியான ஸ்டெரிலைசேஷனுக்கு உட்படுத்துகிறார்கள். இது சட்டத்துக்கு விரோதமான ஒன்று. பொதுமக்களிடையே விழிப்புணர்வு கம்மி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லா விதமான ஃபேமிலி பிளானிங்குமே, குடும்ப கட்டுப்பாடுமே பெண்களுடைய தலைவர் சுமக்க வேண்டிய ஒரு பொறுப்பாக இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஊடகங்களும் அரசும் மற்ற சமூக ஆர்வலர்களும் சிவில் சொசைட்டியும் கூட இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வாசக்டமி இஸ் வெரி வெரி ஈஸி. மருத்துவர்களும் கூட சொல்லணும். அதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஆண்களுக்கு வராது. பெண்கள் தான் இந்த ஸ்டெரிலைசேஷனுக்கு வேண்டும் என்பது கிடையாது. ஒவ்வொரு நேரமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. இதை நாம ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தால்தான் இதை மாற்ற முடியும். பெண்களை பற்றின முதல்ல புரிதல், இரண்டாவது ஒரு சென்சிட்டிவிட்டி அண்ட் ஆல்சோ இதனால இதனுடைய பாதிப்புகள் என்ன, இதை யார் செய்து கொள்ள வேண்டும், யார் செய்யலாம். குடும்ப கட்டுப்பாடு என்பது பெண்ணுக்கு மாத்திரமே தலையில தூக்கிட்டு வர வேண்டிய சுமை அல்ல அப்படிங்கிறத பெண்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். ஆண்களுக்கும் தான் செய்து கொண்டால் நல்லதுதான், அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு என்பதை உணர்த்த வேண்டும். ஒரு அரசாங்கமோட அடிப்படை கடமை என்னன்னா, எல்லாருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் சுகாதாரம், எளிமையான ஏழை எளிய மக்களுக்கு சுகாதாரம் எந்த வகையான செலவு இல்லாமல் கொடுக்குற விஷயங்களும், ரெண்டாவது அனைவருக்கும் கல்வி. இது ரெண்டு மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. இந்த ரெண்டு மிகப்பெரிய பொறுப்புல அரசாங்கம் திசை திருப்பி இங்க மற்ற விஷயத்துக்கு அலாட் பண்ற நேரத்தோட இந்த விஷயத்துக்கு அலாட் பண்ற நேரத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே நம்ம பட்ஜெட் ரொம்ப ரொம்ப குறைவான அலோகேஷன் தான் பண்ணுறோம். லெஸ் தேன் 1% தான் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சருக்கே அலாட் பண்ணுறோம் பட்ஜெட். அப்போனா எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் எல்லா பிரைமரி சென்டரும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடிப்படையிலே எங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி நல்ல முன்னேறிய சமுதாயம், அதாவது முற்போக்கு கருத்துடைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா, பெண் கல்விகள் இருக்க சமுதாயத்தில் அதிகமான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ வசதிகள் சேவைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் எப்படியே பெண்கள்கிட்ட கல்வி அறிவு இல்லாத சமுதாயம் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிலாம் அவங்க எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க ஒரு மாடுகள் மாதிரி கருதுகிற ஒரு விஷயம் மாதிரி தான் பார்க்குறாங்க. எப்படி ஒரு வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாடுகளுக்கு எப்படி ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கே ஒரு பெண்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது ஒரு முக்கியமான நியாயமே இல்லை. நம்ம ஒபாமா விசிட் பேசுகிறோம், பல கார்பரேட்டுக்கு பிஸ்னஸ் அலோகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, பெரிய பெரிய பணக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஆனால் அடிப்படையான சுகாதார வசதி சொல்லாமல் இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு பேர் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் அரசாங்கம் முதல் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டில் ஃபினான்ஷியல் அலோகேஷன் நிறைய பண்ணுங்க, 3-5% பண்ணுங்க. அதாங்க இந்தியா முறை ஒரு ஹெல்த்தில் பின்தங்கிய மாநிலம். கிட்டத்தட்ட 50 கோடி குழந்தைகள் அடிப்படை குழந்தை வளர்ப்புலையோ இல்லை ஊட்டச்சத்து குறைவிலே இருக்கிற மாநிலங்கள் உள்ள நாடாக இந்தியாவில் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அலோகேஷன் ஃபர்ஸ்ட் நிறைய நடக்கணும். ரெண்டாவது விஷயம் முதல் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு அடிப்படையான விஷயங்களை எந்த வகையான காம்ப்ரமைஸ் இல்லாமல் செட்டில் பண்ணோம். மூணாவது மருத்துவர்களை நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய மருத்துவர்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய மருத்துவர்கள் ரெக்ரூட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யுனைட் பண்ணி இந்த பிரைவேட்டைசேஷன்லாம் அலோவ் பண்ணாமல் அரசாங்கம் முனைப்பெடுத்து இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார வலயத்தில் அருமையான ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது ஒரு அரசாங்கத்தோட கடமையாக இருக்கும்.